எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரௌனியில் வந்து கருணக்கிழங்கு சேர்த்து கருணக்கிழங்கு ப்ரௌனி தான் பண்ணியிருக்கேன். இந்த யாம் ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கை வந்து நல்லா தோல் சீத்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் இருக்கணும், அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நல்லா குழஞ்சி வெந்துடணும், கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 150 கிராம்ஸ் அளவு டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். இது 100 கிராம் அளவு பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கீழே தண்ணி கொதிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மெல்ட் ஆகிடணும். மெல்ட் ஆகி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். எந்த ஒரு இதுவுமே இது இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இதை கூல் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஏன்னா இந்த முட்டை கூட சேர்க்குறப்ப இதாகிடும். அதனால் இது நல்லா ஆறட்டும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து 2 முட்டை சேர்த்துக்கிறேன். 2 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட வந்து 100 கிராம் அளவு பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லா முட்டை கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எடுத்துகிட்டு நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சிடணும். சர்க்கரையும் முட்டையும் நல்லா ஒன்று சேர்ந்துடணும். சேர்ந்ததுக்கப்புறமேட்டு நான் இதில் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். நம்ம நார்மல் ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா சளிச்சு இதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரையும் அந்த மிக்சரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம வேக வச்சுருக்க இந்த கருணக்கிழங்கு நல்லா எந்த அளவுக்கு மசிச்சிடணும், மசிச்சு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி சேர்ந்துடக்கூடாது. நல்லா அந்த யாம் வந்து நல்லா எல்லாத்துக்கும் கூட மிக்ஸ் ஆகணும். கருணக்கிழங்கு நல்லா இந்த ப்ரௌனி பட்டர் கூட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். வந்ததுக்கப்புறமேட்டு இதை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நல்லா 8 இன்ச் ட்ரேயில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதில் வந்து ப்ரௌனி பட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா 2 தடவை டேப் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ஓவனை. இப்போ இதை அப்படியே ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். நார்மலாக ப்ரௌனி பேக் ஆகிறதுக்கு வந்து 20 to 25 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இதில் யாம் சேர்த்துருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 7 மினிட்ஸ் ஆச்சு. நான் 35 மினிட்ஸ் போட்டிருந்தேன். எனக்கு அப்போ தான் கரெக்டாக குக் ஆகிருந்துச்சு. நல்லா இப்படி கத்தி உள்ளே போட்டு பார்க்குறப்ப எதுவுமே ஒட்டாமல் க்ளீனாக வரணும். வந்ததுக்கப்புறமேட்டு ஆற வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த யாம் வந்து குட்டி குட்டியாக வந்து சின்ன பீசஸ் நம்ம என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் குட்டி குட்டியாக இருந்தது வந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லா ஃபட்ஜியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருணக்கிழங்குல செஞ்சுருக்கோம். நம்ம சொன்னால் தான் தெரியும், இல்லைனா தெரியவே தெரியாது யாருக்குமே. கருணக்கிழங்குல ப்ரௌனி ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ட்ரை, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.